أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين. أما بعد، قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذ نادى ربه نداء خفيا صدق الله العظيم. قال نبينا محمد صلى الله عليه وسلم: ليس شيء أكرم على الله من الدعاء صدق صادق الأمين صلى الله عليه وسلم. அல்லாஹுவின் நிகரில்லாத அன்பும் அருளும் அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் பரிசுத்தமான குடும்பத்தார்கள் மீதும் அன்னவர்களின் சத்திய தோழர்கள், நல்லோர்கள், நாதாக்கள், வலிமார்கள், குறிப்பாக ஜும்ஆவினுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்பதற்காக வேண்டி இறையில்லம் வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் உலகில் வாழ்கின்ற முஃமினான முஸ்லிமான அனைவர்கள் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஆமீன். அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலும் எதை ஏவிருக்கிறார்களோ அதை எடுத்து நடக்கவும், எதை எச்சரித்திருக்கிறார்களோ அத்தகைய தீமைகளில் இருந்து தவிர்த்து வாழ்வதற்குரிய பாக்கியத்தையும் வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள்வாளிப்பானாக. ஆமீன். கடந்துவிட்ட நிமிடங்கள் வரையிலும் நம்முடைய வாழ்நாளில் நம்மை அறிந்தோ அறியாமலோ செய்த குற்றங்களையும் குறைகளையும் பெரும்பாவங்களையும் அல்லாஹ் மன்னிப்பதோடு இனி வாழும் காலமெல்லாம் பாவத்தின் அளவில் மீளாது நெருங்காது நம்மை பாதுகாத்து நம்முடைய உள்ளங்களில் உண்டான ஆகுமான எண்ணங்களை, நாட்டங்களை அல்லாஹு அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். நாம் குழுமிருக்கக்கூடிய இறை இல்லத்தின் வளர்ச்சிக்காக உடலாலும் பொருளாலும் ஆலோசனைகளாலும் உதவக்கூடிய அத்துணை நபர்களை அல்லாஹு அவனது நிகரில்லாத பேரருளால் அங்கீகரித்துக் கொள்வானாக. ஆமீன். சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஷாபானுடைய மாதத்தின் முதல் ஜும்ஆவில் நாமெல்லாம் இருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அருமைநாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்திற்கு முந்தைய மாதத்தினுடைய துவக்கத்தில் இருந்தே அல்லாஹ்விடம் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபி ரஜப வ ஷஅபான், இறைவா, ரஜபிலும் ஷஅபானிலும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக என்று முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் என்பதை நாமெல்லாம் அறிந்து வைத்திருக்கிறோம். கடந்த மாதம் ரஜபு எப்படி பரக்கத்திற்குரிய மாதமோ அதுபோல ஷஅபானுடைய இந்த மாதமும் பரக்கத்திற்கு உரிய மாதம். பரக்கத்தை இறைவனிடத்தில் நாம் கேட்டு பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டியாக ரஜபுடைய மாதத்தினுடைய துவக்கத்தில் இருந்தே இந்த மாதத்தினுடைய பரக்கத்தையும் சேர்த்து அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அவர்கள் அப்படி துஆ செய்ததனுடைய பொருள்
இந்த உம்மத்தில் உள்ள ஒவ்வொருவரும் அல்லாஹ்விடத்தில் ஷஅபான் மாதத்தினுடைய பரக்கத்தையும் அல்லாஹ்விடத்தில் நிறைவாக கேட்க வேண்டும், கேட்டு பெற வேண்டும் என்பதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த அழகான பிரார்த்தனை என்பது இது உம்மத்துமார்களுக்கு உணர்த்தக்கூடிய ஒரு செய்தி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா நிலைகளிலும் பரக்கத்திற்குரியவர்கள், நிறைவான பரக்கத்தை பெற்றவர்கள். அவர்கள் பயன்படுத்திய வஸ்துக்கள் எல்லாம் பரக்கத்திற்குரியது. அப்படி இருக்கின்ற பொழுது ரஜபினுடைய பரக்கத்தையும் ஷஅபானுடைய பரக்கத்தையும் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள் என்றால் அது இந்த உம்மத்துமார்களுக்கான முன்னுதாரணமான செய்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாதத்தை நல்லவர்கள் செய்வதற்கான காரணமாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அமல்கள் என்பது பல்வேறு நிலைகளில் இருக்கிறது. உடலால் செய்யக்கூடிய அமல்கள், பொருளால் செய்யக்கூடிய அமல்கள், இப்படி நிறைய நிலைகளில் உடலால் செய்யக்கூடியது என்கின்ற வணக்கங்கள் என்று எடுத்துக்கொண்டால் பல்வேறு வணக்கங்கள் இருக்கிறது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தினுடைய செழிப்பை, வளத்தை அல்லாஹ்விடத்திலே துஆ என்கின்ற ஒரு சிறந்த அமலின் மூலமாக அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள். இந்த உம்மத்திற்கு அல்லாஹ் கொடுத்த பாக்கியங்கள் மிக உயர்ந்ததில் ஒன்றாக இருக்கிறது. ஒரு அடியான் அல்லாஹ்வோடு பிரார்த்தனை செய்வது, துஆ செய்வது என்பதே பாக்கியம் என்கிறார்கள் மேன்மக்கள். துஆ ஏற்றுக்கொள்ளப்படுகிறது அல்லது தாமதமாக அல்லாஹ் அதை கொடுத்திருக்கிறான் அல்லது இந்த உலகத்தில் கொடுக்கவில்லை என்பதெல்லாம் வேறு. அவனிடத்திலே கையேந்தி கேட்பதற்கான ஒரு பாக்கியமாகத்தான் துஆ என்கின்ற அமலே இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அருள்முறை குர்ஆன் ஷரீஃபில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில செய்திகளை பதிவாக்கம் செய்திருக்கிறார். ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் எப்படி கேட்க வேண்டும், கேட்பதற்கு அடியார்கள் தேவை உடையவர்கள். நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோணத்தில் தேவையுடையவர்களாக இருக்கிறோம். தேவையில்லாத நிலையில், தேவையற்ற நிலையில் நான் இருக்கிறேன் என்று சொல்வதானால் அது அல்லாஹு மட்டுமே அவனால் சொல்ல முடியும். வல்லாஹு கனியுன், அல்லாஹு தேவையற்றவன் என்று அல்லாஹ் சொல்கிறான். வஅன்துமுல் ஃபுகரா, நீங்களெல்லாம் தேவை உடையவர்கள் என்று குர்ஆனில் அல்லாஹ் பதிவு செய்திருக்கிறான். ஒவ்வொருவரும் நாம் தேவையான நிலைகளில் இருக்கிறோம். தேவையான காரியங்கள், பல விஷயங்கள் நம்மிடத்தில் இருக்கிறது. அவைகள் நடத்தப்பட வேண்டுமையானால் நாம் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய சன்னிதானத்தில் கரம் உயர்த்தப்பட வேண்டும். சையதுனா ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். சூரத்துல் மரியமினுடைய 3வது அத்தியாயம் 3வது வசனம், இத்நாதா ரப்பஹு நிதாஅன் ஹஃபியா, மென்மையான குரலில் அவர் அவனது இறைவனை அழைத்த பொழுது. ஒரு இரவு நேரத்தில், எல்லோரும் உறங்கக்கூடிய நேரத்தில் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறார்கள். அல்லாஹ்விடம் அவர்கள் சொல்கிறார்கள், قال ربي إني وهن العظم مني واستعل الرأس شيبا ولم أكن بدعائك ربي شقيا. இறைவா, என்னுடைய நரம்புகள் எல்லாம் வலுவிடைந்து விட்டது, வலுவை இழந்து விட்டது, நலிந்து விட்டது, என்னுடைய நரைகள் எல்லாம் மின்னுகிறது, வயது முதிர்ந்த நிலையில் நான் இருக்கிறேன் என்பதை இப்படி சொல்கிறார்கள். வலம் அகும் பிதுஆயிக ரப்பி ஷக்கியா, உன்னிடத்தில் நான் கேட்பதில் என்னுடைய பிரார்த்தனைகளை நான் வீணாக பெற்றுக்கொள்ளவில்லை,
எல்லாவற்றையும் நீ கொடுக்கிறாய் என்ற வார்த்தையை மொழிகிறார்கள். நீண்ட நெடிய காலம் கேட்கிறார்கள். இன்றைக்கு நம்மிடத்தில் உள்ள ஒரு விஷயம் என்ன? பிரார்த்தனை செய்கிறோம், துஆவை முன்மொழிகிறோம், குறைவானவர்களை முன்மொழிகிறோம், கேட்கிறோம் அல்லாஹ்விடத்திலே. கேட்டது உடனே கிடைக்கவில்லையே என்று நாம் என்ன செய்கிறோம்? வருத்தப்படுகிறோம், சடைந்து விடுகிறோம். கேட்டுக்கொண்டே இருக்கிற இன்னும் கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறோம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் பதிவு செய்ததனுடைய குர்ஆனினுடைய இதனுடைய பின்னணியில் ஒரு செய்தி நமக்கு இருக்கிறது. அவன் கொடுக்க நாடிவிட்டால் எப்பொழுது வேண்டுமானாலும் கொடுப்பான். கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும், அது நம்முடைய கடமை, நம்முடைய தேவை. அது கேட்டு அவன் கொடுக்கவில்லையே என்கின்ற சலிப்போ சடைவோ சோர்வோ நம்முடைய உள்ளத்தில் எண்ணத்தில் வந்துவிடக் கூடாது. ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க அந்த துஆவுல முன்வைக்கிறாங்க, வலம் அக்கும் பி துஆயிக ரப்பி ஷகியா, உன்னிடம் என்னுடைய பிரார்த்தனை வீணானதாக ஆக்கப்படவில்லை, எது கேட்டாலும் நீ கொடுக்கிற. இப்படி கேட்ட பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், யா ஜக்கரியா இன்னா முபஷ்ஷிருக பி குலாமின் இஸ்முஹு யஹ்யா, ஜக்கரியா என்று அழைத்து உங்களுக்கு நாம் சுப செய்தி அளிக்கிறோம், யஹ்யா என்ற பெயருடைய நாமமுடைய குழந்தையை கொண்டு உங்களுக்கு சுப செய்தி அளிக்கிறோம் என்று அல்லாஹ் அடுத்த வசனத்தில் பதிவு செய்கிறார். குர்ஆனுடைய இந்த வார்த்தை நமக்கு மிக தெளிவான ஒரு பாடத்தை சொல்கிறது. பிரார்த்தனையில் செய்து கொண்டே இருக்க வேண்டும், அதில் அவசரம் என்பது இருக்கக்கூடாது. அதே நேரத்தில் அடியார்கள் எந்த நிலையிலும் அல்லாஹ்வோடு தொடர்புடையவர்களாக இருக்க வேண்டும். தன் தேவைகளை அவரிடத்தில் முதலில் முன்வைத்து அடுத்த நிலைகளில் மற்ற மனிதர்களிடத்தில் தன்னுடைய தேவைகளை சொல்லிக் கொள்ளலாம், உதவியை தேடிக்கொள்ளலாம். முதலில் உதவி தேட வேண்டிய இடம் என்பது அல்லாஹ்வினுடைய சன்னிதானமாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறை சொல்லி வரக்கூடிய நேரத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சிறையில் அடைக்கப்படுகிறார்கள். சிறை தோழர்கள் இருவர்கள் கனவு காண்கிறார்கள். ஒருவருடைய கனவிற்கு விளக்கம் தரக்கூடிய யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள், சிலுவையில் அறையப்பட்டு உன்னுடைய தலை மீது பறவைகள் எல்லாம் உன்னுடைய உடலை கொத்தி தின்னும், உன்னுடைய கனவினுடைய விளக்கம். இன்னொருவருடைய கனவுக்கு விளக்கம் சொன்னார்கள், அரசவையில் அரசருக்கு சேவை செய்யக்கூடிய வேலை வாய்ப்பு உனக்கு கிடைக்கும். ரெண்டு பேரும் கனவு கண்டு சொல்றாங்க. கனவுக்கு விளக்கத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னவங்க, உனக்கு இந்த தண்டனை கிடைக்கும், உனக்கு இந்த மகத்தான வெற்றி கிடைக்கும் என்று வெளிப்படையாக சொல்லலையா. உங்களில் ஒருவருக்கு மரண தண்டனை இருக்கிறது, ஒருவருக்கு விடுதலை இருக்கிறது அப்படிங்கிற செய்தியை மட்டும் சொல்றாங்க. இதிலிருந்து ஒரு செய்தியை சொல்வார்கள், ஒருவருடைய மனம் சஞ்சலப்படும்படியான செய்தி நடக்கவிருக்கிறது என்பதை நாம் அறிந்தாலும் கூட அவர் மனம் கஷ்டப்படும் என்பதற்காக வேண்டி அதை மறைக்க வேண்டும். சர்வசாதாரணமான நிலைகளில் இன்றைக்கு செய்திகளை, குறைகளை, குற்றங்களை உடைத்து முன்னால் அவருடைய மானத்தை மற்றவர்களுக்கு முன்னால் நாம் வாங்கி விடுகிறோம். சிறைச்சாலை அது செய்தனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த இருவருடைய கனவினுடைய விளக்கத்தை பொதுவாக சொன்னார்கள் தவிர வெளிப்படையாக குறிப்பிட்டு உனக்கு விடுதலை, உனக்கு தண்டனை, மரண தண்டனை என்பதாக சொல்லவில்லை என்று எழுதுகிறார்கள். அப்படி வெளியாகக்கூடியவரிடத்தில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தனியை அழைச்சு சொன்னாங்க, உதுக்குரு இந்த ரப்பிக்க, உன்னுடைய எஜமானிடத்தில் அரசரிடத்தில் என்னை குறித்து சொல் அப்படின்னு சொன்னாங்க. அநீதமான முறையில் சிறையில் அடைக்கப்பட்டு சிறைவாசத்தை நான் சுவாசிக்கிறேன் என்கின்ற என் நிலையை குறித்து உன்னுடைய அரசனிடத்திலே நீ சொல் என்று சொன்னார்கள். அல்லாஹ் அடுத்து அந்த வசனத்தில் தொடர்ந்து பேசுகிறான், ஷைத்தான் அவர்களை மறக்கடிக்க செய்தான் அந்த மனிதனை. எனவே அவர்கள் சிறிது காலம் சில காலங்கள் அவர்கள் சிறையில் தங்கும்படியான நிலை ஏற்பட்டு விட்டது என்று அல்லாஹ் அல் குர்ஆனில் சொல்கிறார். இந்த ஆயத்திற்கு தப்சீர் தபரியில் ஒரு செய்தி எழுதுகிறார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவங்க அறிவிக்கிறாங்க,
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வசனத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது சையதுனா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த தோழரிடத்தில் உதவியை கோருவதற்கு முன்னதாக அல்லது உதவியை கோராமல் உதவி கேட்காமல் அல்லாஹ்விடத்திலே உதவியை கேட்டிருந்தால் அவர்கள் வெகு சீக்கிரமாக அந்த சிறையில் இருந்து வெளியாகி இருப்பார்கள் என்ற ஒரு செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சையதுனா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார். இன்னொரு செய்தியும் உண்டு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த வார்த்தை உதவியை தேடிய பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இறங்கினார்கள். யூசுப் நபிகிட்ட கேட்டாங்களாம், உங்களுடைய சகோதரர்கள் கிணற்றுக்குள் தள்ளிய போது உங்களை பாதுகாத்தது யார்? அல்லாஹ். இங்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்தது யார்? அல்லாஹ். பல்வேறு நிலைகளில் ஞானங்களை உங்களுக்கு கொடுத்தது யார்? அல்லாஹ். சில விஷயங்களை வரிசையா கேட்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அதற்கு எல்லாவற்றுக்குமே நபியினா யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமிருந்து வரக்கூடிய பதில் அல்லாஹ் 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 என்று சொல்லிக் கொண்டே வருகிறார்கள். அப்படியானால் இந்த இடத்தில் நீங்கள் சிறையிலிருந்து வெளியாகுவதற்கான உதவியை நீங்கள் அல்லாஹ்விடத்தில் ஏன் முதலில் முன்வைக்கவில்லை அப்படின்னு செய்து நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கேள்வி கேட்டான். நீங்க முன் வச்சிருக்கலாமே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்டிருக்க கூடாதா என்று அவர்கள் கேட்டார்கள் என்கின்ற ஒரு செய்தியும் இருக்கிறது. நமக்கான ஒரு செய்தி இதில் இருந்து என்ன? நம்முடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் முதலில் அல்லாஹ்விடத்தில் அதை முன்வைக்க வேண்டும். முதலில் அல்லாஹ்விடத்தில் அந்த தேவையை நாம் முன்வைக்கணும். அந்த தேவையை அவரிடத்தில் முறையீடு செய்துவிட்டு அதற்கு அடுத்தபடியான முயற்சிகளை நாம் மேற்கொள்கின்ற பொழுது அல்லாஹ் அந்த உதவியை செய்வதற்கான நபரை அல்லாஹ் நமக்கு அடையாளப்படுத்தி காட்டுவான். அல்லாஹ் நமக்கு அவர்களை அறிமுகம் செய்வான் அல்லது அவருடைய உதவி கிடைக்கும். ஏனென்றால் நாம் அல்லாஹ்விடத்திலே உதவியை முன்வைத்திருக்கிறோம். அவனால் எல்லாம் முடியும், அவன் நிகழ்த்தி காட்டுவான். இப்ப பிரார்த்தனை என்பது எல்லா காலகட்டங்களிலும் ஒரு மனிதன் இறைவனிடத்திலே தன்னுடைய தேவைகள் முன்வைப்பதற்கான ஒரு அழகிய வணக்கமாக இருக்கிறது. அந்த வணக்கத்தை நாம் நிறைவாக செய்யக்கூடியவர்களாக இந்த மாதம் ஷாபானுடைய மாதத்தையும் ஷாபானை அடுத்து வரக்கூடிய கண்ணியமான ஒரு மாதமாக இருக்கக்கூடிய ரமலானுடைய மாதத்திலும் நம்முடைய துஆ என்கின்ற பிரார்த்தனையினுடைய அமலை நாம் அதிகப்படுத்தணும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், உதுஉ ரப்பக்கும் தல்லர்ருஅன் வ குஃபியா, உங்களின் இறைவனை பணிவாகவும் இரகசியமாகவும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அல்லாஹ் இதை சொல்லிவிட்டு இன்னஹு லா யுஹிப்புல் முஅத்ததீன், வரம்பு மீறக்கூடியவர்களை அல்லாஹ் நேசிப்பதில்லை என்று சொல்கிறான். அல்லாஹ்வோடு ரகசியமாகவும் நாம் பிரார்த்தனை செய்யணும், பகிரங்கமாகவும் செய்யணும், ரகசியமாகவும் அல்லாஹ்விடத்தில் என்ன செய்யணும்? நம்முடைய தேவைகளை முன்வைக்க வேண்டும் என்கின்ற மிக ஒரு அழுத்தமான செய்தியை படிந்த நிலையில் நாம் அல்லாஹ்விடத்திலே முன்வைக்கின்ற பொழுது நம்முடைய உள்ளத்தில் அல்லாஹ் தருவான் என்கின்ற அழுத்தமான நம்பிக்கை இருப்பதோடு நம்முடைய சொல்லிலும் நம்முடைய செயல்களிலும் பணிவு என்பது முழுமையாக வெளிப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்திலே நாம் கேட்கிறோம். ஒரு உயர்ந்த அரசனிடத்தில், ஒரு அதிகாரியிடம் நம்முடைய தேவையை, உலகம் சார்ந்த ஒரு தேவைகளை, ஒரு கோரிக்கை முன்வைப்பதாக இருந்தால் அவருக்கான என்ன மரியாதைகளை நாம் கொடுக்கும்? மரியாதை கொடுக்காத நிலையில், அவமரியாதை செய்த நிலையில் அல்லது அவமரியாதையாக நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழலில் ஒரு கோரிக்கை ஒரு அதிகாரியிடம் முன்வைக்கப்பட்டால் இந்த உலகத்தில் சாதாரணமாக அது ஏற்றுக்கொள்ளப்படுமா என்றால் ஏற்றுக்கொள்ளப்படாது. செயல்படுத்தி தரக்கூடிய எல்லா வகையான சூழல் இருந்தாலும் அவமரியாதையினுடைய காரணத்தை முன்வைத்து நம்முடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டுவிடும். அல்லாஹ் படைத்தாளக்கூடிய ரப்புல் ஆலமீன், அகிலத்தையும் படைத்து எல்லாவற்றையும் அறிந்து கொண்டிருக்கக்கூடியவன், எல்லா நிலைகளையும் நன்கு அறியக்கூடிய ரப்புலிடத்தில் நாம் கரம் ஏந்துகின்ற பொழுது நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய உடல் சார்ந்த செயல்பாடுகளிலும் பணிவு என்பது இருக்க வேண்டும். முக்கியமாக நம்முடைய சொல்லிலும் பணிவு என்பது இருக்க வேண்டும். பிரார்த்தனை இந்த உம்மத்துமார்களுக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய பொக்கிஷம். தொழுகை, சலாம்,
சலாத் என்கின்ற வார்த்தையினுடைய பொருள் என்பது துஆ என்பதுதான், பிரார்த்தனை. தொழுகையில் பிரார்த்தனை சார்ந்த செயல்கள் நிறைந்திருப்பதின் காரணத்தினால் தொழுகை என்கின்ற அந்த வணக்கத்திற்கு சலாத் என்கின்ற வார்த்தை பதம் பயன்படுத்தப்படுகிறது. சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதா காம ஃபி ஸலாத்தி, அவர்கள் தொழுகையை ஆரம்பிப்பார்களேயானால், கால நபி அவர்கள் சொல்வார்கள், வஜ்ஜஹது வஜ்ஹி லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்த ஹனீஃபா வமா அன மினல் முஷ்ரிகீன். வானம் பூமிகளை படைத்து நேர்வழியை கொடுத்திருக்கக்கூடிய அல்லாஹ்வின் பக்கம் என்னுடைய முகத்தை நான் முன்னோக்கி வைத்து விட்டேன். தொழுகையில தக்பீர் தஹரீமாவை அடுத்து நாம் ஓதக்கூடிய வார்த்தைகள் இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை மொழிவார்கள் என்பதை சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. வமா அன மினல் முஷ்ரிகீன், இணை வைக்கக்கூடியவர்களிலிருந்து நான் ஆகியிருக்கவில்லை. இன்ன ஸலாத்தி, என்னுடைய தொழுகை, வ நுஸ்கி, என்னுடைய வணக்கங்கள், வ மஹியாய வ மமாத்தி லில்லாஹி ரப்பில் ஆலமீன், என்னுடைய ஜீவியம் என்னுடைய மரணம் இவைகளெல்லாம் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்விற்கே உரியது. தொழுகை என்பது இறைவனுக்கு முன்னால் நாம் நிற்கிறோம் என்கின்ற யதார்த்தமான ஒரு நிலையை நாம் புரிந்து நாம் செயல்படுத்த வேண்டிய ஒரு காரியம், ஒரு அமல். தொழுகையினுடைய முதல் வார்த்தைகளை இறைவனின் பக்கம் நாம் முன்னோக்குகிறேன் என்று சொல்லிவிட்டு அவரை குறித்து எந்த சிந்தனைகளுமே இல்லாத நிலையில் நம்முடைய தொழுகையை நாம் அமைத்துக் கொள்வோமேயானால் அந்த தொழுகைக்கு அல்லாஹ்விடத்தில் என்ன மதிப்பு இருக்கும்? அந்த தொழுகையை கொண்டு அல்லாஹ்விடத்தில் என்ன நன்மைகளை நாம் பெற முடியும்? பழைய கந்தலான துணிகள் எப்படி தேவையில்லாத சமயத்தில் எடுத்து வீசி எறியப்படுமோ அதுபோல இந்த தொழுகைகள் நாளை மறுமையில் தொழுகையினுடைய இறையச்சம் இல்லாத நிலையில் தொழுதவர்களுடைய முகத்தில் எரியப்படும் என்பதான செய்திகளெல்லாம் நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அல்லாஹ் நம்மை எல்லாம் அத்தகைய இழிவான நிலைகளிலிருந்து பாதுகாப்பானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்து சொன்னார்கள், லா ஷரீக லஹு பிதாலிக உமிர்து வ அன மினல் முஸ்லிமீன், அவனுக்கு கூட்டு என்பது கிடையாது. ஒபிதானிக்க உமிர்து, நான் இப்படித்தான் இந்த கட்டளையை கொண்டு ஏவப்பட்டிருக்கிறேன். வ அன மினல் முஸ்லிமீன், நான் முஸ்லிம்களில் உள்ளவன் என்கின்ற வார்த்தையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் அவர்கள் ஓதுவார்கள் என்பதை சையதுனா அலி ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க. தொழுகையில் அடுத்து நாம் ஓதக்கூடிய முதல் அத்தியாயம் சூரத்துல் ஃபாத்திஹா. இந்த ஃபாத்திஹா சூரா என்பதை அல்லாஹ் 7 வசனங்களை கொண்டு அமைத்து அதில் ஒரு அடியான் அல்லாஹ்வை எப்படி புகழ வேண்டும், அவனுடைய தன்மை என்ன, நாளை மறுமையினுடைய ஆட்சி அதிகாரம் அவனுக்கே உரியது, அவனையே நாங்கள் வணங்குகிறோம், அவனிடமே நாங்கள் உதவி தேடுகிறோம் என்பதையெல்லாம் அல்லாஹ் முன்மொழியும்படியான வார்த்தைகளை அமைத்து இஹ்தினஸ் ஸிராத்துல் முஸ்தகீம், நேரான வழி எங்களுக்கு நீ காட்டுவாயாக என்ற துஆவினுடைய வார்த்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன். ஆமீன். இந்த 2 இடத்தில் உன்னுடைய கோபத்துக்கு உரியவர்கள், வழிகட்டவர்களுடைய நிலையிலிருந்து எங்களை நீ பாதுகாத்து விடு என்கின்ற அற்புதமான பொருள் உள்ளடங்கிய துஆவினுடைய வாசகம் உள்ளடங்கியதாக அல்லாஹ் சூரத்துல் ஃபாத்திஹாவை வைத்திருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி காண்பிப்பார்களேயானால் அந்த வார்த்தை நிறைவுறுகின்ற பொழுது வலல்லாலீன் என்கின்ற வார்த்தையை அவர்கள் சொல்லி முடிக்கின்ற பொழுது ஆமீன் என்று சையதுனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்வார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் தொழுகையில் இந்த சூரத்துல் ஃபாத்திஹாவை நிறைவு செய்வார்களேயானால் அவர்களும் ஆமீன் சொல்வார்கள். சையதுனா அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொழ வைக்கக்கூடிய இமாமை அழைத்து யுனாதில் இமாம லா தஃபுதுனி பி ஆமீன், ஆமீனை என்னை விட்டும் தப்பச் செய்து விடாதீர்கள் என்று சொல்வார்கள். அப்படியானால் ஆமீன் சொல்வதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் கொடுங்கள் என்று கேட்டுக்கொள்வார்கள் என்பதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு
அவர்களை குறித்து உண்டான செய்தி புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபஅம்மினு, நீங்கள் ஆமீன் சொல்லுங்கள். இதா அம்மனல் இமாமு ஃபஅம்மினு, இமாம் சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதி முடித்து ஆமீன் சொல்கின்ற பொழுது நீங்களும் ஆமீன் என்று சொல்லுங்கள். ஃபஇன்னஹு மன் வாஃபக தஅமீனுஹு, யாருடைய ஆமீன் நேர்படுகிறதோ, தஅமீனல் மலாயிகத்தி, மலக்குமார்களினுடைய ஆமீனோடு எவருடைய ஆமீன் தோதுவாக இருக்கிறதோ, ஓஃபிர லஹுமா தகத்தம மின் தம்பிஹி, அவருடைய முந்தைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விடும் என்றார்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொழுகை நடக்குது, ஒரு செய்தி இதில் இருக்குது. தொழுகை நடக்குதுன்னா அந்த தொழுகையில் நாம் மட்டும் இறைவனை வணங்குவது, மனித இனத்தில் உள்ளவர்கள் மட்டும் வணங்குவது என்பதல்ல. அந்த தொழுகையில் ஓதப்படக்கூடிய வசனங்களை, வாக்கியங்களை மலக்குமார்களும் அதை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். மனித குலத்தில் உள்ள ஒருவர் இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலீன் என்று சொல்லி இமாமாக நிற்கக்கூடியவர் முடித்துக் கொண்டு ஆமீன் சொல்கின்ற பொழுது மஅமூம்களும் ஆமீன் சொல்வார்கள், மலக்குமார்கள் அந்த இடத்தில் ஆமீன் சொல்வார்கள். அவர்களுடைய ஆமீனோடு நம்முடைய ஆமீனும் ஒன்று சேர்ந்து விடுமையானால், நேர்பட்டு விடுமையானால் அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைச்சாங்க, சொல்றாங்க. அதே மாதிரி தொழுகையினுடைய அத்தஹியாத், இந்த ஆமீன் சொல்லக்கூடிய செய்தி இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய வாரத்தில் நம்ம விரிவாக அதை பார்ப்போம். தொழுகையினுடைய அத்தஹியாத்தினுடைய இருப்பில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவான துஆக்களை ஓதுவாங்க. நிறைய துஆக்கள் ஓதியிருக்கிறாங்க. சையதுனா சித்தீக்குல் அக்பர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்தில் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ் அல்லிம்னி துஆ உதுஉ பிஹி ஃபீ ஸலாத்தி, ஒரு துஆவை எனக்கு கற்றுக் கொடுங்கள், என்னுடைய தொழுகையில் நான் அதை ஓதிக்கொள்வேன். சையதுனா சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பெருமானாரிடத்தில் கேட்கிறாங்க, எனக்கு ஒரு துஆவை கற்றுக் கொடுங்க, நான் என்னுடைய தொழுகையில் அதை நான் ஓதுவேன். கால குல், சையதுனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா. அந்த துஆவை முதல்ல உள்வாங்கணும். அல்லாஹும்ம இன்னி ஸலம்து நஃப்ஸி ஸுல்மன் கஸீரா, இறைவா எனக்கு நான் அதிகமான முறையில் அநீதம் இழைத்து விட்டேன். வலா யஃபிரு ذுனூப இல்லா அன்த, உன்னை தவிர மன்னிக்கக்கூடியவர் எவரும் இல்லை. ஃபக்ஃபிர் லீ மின் இந்திக மக்ஃபிரத்தன், உன்னிடமிருந்து மன்னிப்பை நான் கேட்கிறேன், என்னை நீ மன்னித்து விடுவாயாக. அடுத்து இன்னொரு ஹதீஸ்களில் இதே ரிவாயத்தில் வர்ஹம்னி, எனக்கு நீ கிருபை செய்வாயாக, இன்னக அன்தல் கஃபூருர் ரஹீம், நீயே நிச்சயமாக நீயே மிக கிருபையாளன் இரக்கமுடையவன் என்கின்ற துஆவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்தீக் நாயகத்திற்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இந்த துஆ யாருக்கு சொல்லப்பட்டது? சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லப்பட்டது. சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? சஹாபாக்களில் முதன்மையானவர்கள். அவர்களுடைய அந்தஸ்தை இந்த உம்மத்தில் உள்ள எந்த மனிதனாலும் பெறவே முடியாது. அந்த அளவிற்கு பெரும் பாக்கியமானவர்கள், பரிசுத்தமானவர்கள். பெருமானாரோடு நீண்ட நெடிய காலம், இன்னும் சொல்வதானால் அருமைநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சௌர் என்கின்ற அந்த குகையில் 3 தினங்கள் முத்து நபியினுடைய முகத்தை நேருக்கு நேராக பார்த்து கொண்டே இருக்கக்கூடிய மிக உயர்ந்த பாக்கியத்தை பெற்றவர்கள். ஒரு வினாடியாவது கனவுல பார்த்துட மாட்டோமா, நினைவில் கண்டுவிட மாட்டோமா என்கின்ற ஏக்கம் எல்லோருக்கும் உண்டு. நமக்கு அல்லாஹ் அந்த நசீபை தருவானாக. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சௌரினுடைய அந்த குகையில் இருந்து கொண்டு பெருமானாருடைய திருமுகத்தையே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய மிக உயர்ந்த உன்னதமான வாக்கியம் பெற்றவர்கள் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடிய துஆ என்ன தெரியுமா? அதிகமாக நான் பாவம் செய்துவிட்டேன், எனக்கு நான் மாறு செய்துவிட்டேன், அநீதம் நினைத்துக் கொண்டேன், என்னை நீ மன்னித்து விடுவாயாக என்றால், அருமையானவர்களை நமக்கான செய்திகள் இருக்கிறது. நாம் நிறைவாக துஆ செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ்விடத்தில் நிறைய கேட்கணும்.
சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான ஒரு துஆவை கற்றுக் கொடுத்தார்கள் என்று சொன்னால், நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அன்றாடம் பாவங்கள் பெருகி இருக்கிறது, பாவங்கள் நிறைவாக இருக்கிறது. பாவத்தை பாவம் என்று அறிந்து கொண்டு நாம் பல பாவங்களை செய்கிறோம். இன்னும் சொல்ல போனால் நம்மை அறியாத பல்வேறு பாவங்கள் நம்மை சுற்றிலும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. நாம் அதில் ஏதோ ஒரு கோணத்தில் சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் எப்படி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பாக்கியமான அல்லாஹ்வுடைய பரக்கத்தை பொதிந்த மாதமாக இருக்கக்கூடிய இந்த ஷாபானுடைய மாதத்தில் நிறைவான வணக்கங்களை நாம் செய்ய வேண்டும். குறிப்பாக தொழுகையினுடைய கடமையான தொழுகைகளை, ரமலான் வருகிறது, ரமலானுக்கு முன்னதாகவே நம்மை நாம் தயார்படுத்திக் கொள்வதற்கான ஒரு மாதம் இது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷாபானுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு நோட்பார்கள். எந்த அளவுக்கு நோட்பார்கள் என்று சொன்னால், இனி நோன்பை விடவே மாட்டார்கள் என்று எண்ணக்கூடிய அளவிற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோட்பார்கள். சில ஆண்டுகளில் நோன்பை நோக்க மாட்டார்கள். இந்த மாதம் முழுவதும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு நோக்க மாட்டார்கள் என்று நாங்கள் எண்ணக்கூடிய அளவிற்கு நோன்பையும் அவர்கள் விட்டிருக்கிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு வைத்திருக்கிறார்கள். சில ஆண்டுகளில் மற்ற காரியங்களில், நன்மைகளான காரியங்களில் அதிகமாக தன்னை ஈடுபடுத்தியிருக்கிறார்கள் என்பதை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய அறிவிப்பு நமக்கு விளக்குகிறது. இந்த கண்ணியமான மாதத்தை, பரக்கத்து பொருந்திய மாதத்தில் நம்முடைய தேவைகளை முன்வைப்பதற்கான பாக்கியமாக அல்லாஹ் அளித்த துஆ என்கின்ற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்தில் நாம் பணிந்த நிலையில் எப்பொழுதுமே செய்து கொண்டிருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வானாக. நம்முடைய குற்றங்குறைகளை அல்லாஹ் மன்னிப்பானாக. நம்முடைய பெற்றோர்களுடைய குற்றங்குறைகளையும் நம்முடைய சந்ததிகளுடைய குற்றங்குறைகளையும் அல்லாஹ் மன்னித்து அவனுடைய அருளை பெற்று நிறைவாக வாழக்கூடிய உன்னதமான பாக்கியவான்கள் கூட்டத்தில் அல்லாஹ் நம்மையும், நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உஸ்தாதுமார்கள், நம்முடைய சந்ததிகள் அனைவர்களையும் அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.